ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைய தேவனுடைய வார்த்தை, நமக்கு போராட்டம் உண்டு. வாங்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் தரித்து கொள்வோம். அதாவது நம் போருக்கு செல்கிறவர்கள் பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு கையில், காலில், தலையில், உடம்புல எல்லா இடமும் ஒரு கவசத்தை அணிந்து கொண்டு போருக்கு செல்வார்கள். அதேமாரி நாமளும் தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் நம்ம பயன்படுத்தினால், தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் பயன்படுத்தினால், பிசாசு தந்திரமாக நமக்குள் நுழைய பார்ப்பான். பிசாசு தந்திரமாக நம் குடும்பத்தில் நுழைய பார்ப்பான். பிசாசு தந்திரமாக அவன் வேலை செய்ய எதிர்த்து அவன் எப்படி வரலாம் அப்படின்னு யோசித்து கொண்டே இருப்பான். அதனால் நாம் தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் இருந்தால் எந்தவித பிசாசையும் நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நாம் இருப்போம். பிசாசு எப்படிப்பட்ட தந்திரத்தோடு வந்தாலும் நாம் தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் பிசாசை எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாகும். ஏன்னா தேவன் என்ன சொல்கிறார்? மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய ஜெபம், நம்ம ஜெபிப்போம், ஒரு காரியத்தை குறித்து ஜெபிப்போம், துதிப்போம், வேத வாசிப்போம். ஆனால் நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேர்ந்ததா என்றால் சேர்ந்திருக்காது. ஏன்னா அந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் நம்முடைய ஜெபத்தை தேவனிடத்தில் செல்ல விடாமல் தடை செய்கிறது. அதனால் நாம் ஜெபம் செய்யும்போது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளை, சேனை எல்லாமே சுட்டெரிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபிக்கணும். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளை எல்லாம் சுட்டெரிக்கிறோம், உன்னை வெட்டுகிறோம், உன்னை கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறோம் என்று நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் நிச்சயமாக தேவ சமூகத்தில் போய் சேரும். தேவ சமூகத்தில் சேர்ந்தால் நம்ம ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ இந்த வார்த்தையின்படி நம்ம என்னென்ன போராட்டம் இருக்குது நம்ம அறிந்திருப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போம். வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகள் எல்லாம் சுட்டெரிக்கிறோம். தேவ சமூகத்தில் நம்முடைய ஜெபம் போய் சேரட்டும், நம்முடைய விண்ணப்பங்கள் சேரட்டும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு உபத்திரங்கள் உண்டு என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவரும் மனிதனாக இந்த உலகத்திற்கு அவரும் பல பாடுகள் பட்டு அவர் அந்த உபத்திரவத்திலே அவர் ஜெயித்தார். நாம் அவரை பின்பற்றுகிற நாமளும் உலகத்தில் எந்தெந்த போராட்டங்கள் வந்தாலும் நாம் ஜெயிப்போம். விசுவாசிங்கள், எந்த போராட்டம் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் தினந்தோறும் நீங்கள் ஜெபிங்கள். உங்கள் ஜெபங்களை தடை செய்கிற வானமண்டல பொல்லாத ஆவிகளை சுட்டெறியுங்கள், அதை வெட்டுங்கள், அதை நசுக்குங்கள். தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் தேவனுடைய சர்வாயுதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிசாசு தந்திரமானவன், எப்படினாலும் அவன் நுழையதுக்கு தகுதியாக இருப்பான்.
பிசாசு தந்திரமாக செயல்படுவான். அவன் தந்திரத்திற்கு நாம் தேவனுடைய சர்வ ஆயுதத்தை பெற்றுக்கொண்டால் அதை நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகுவோம். விசுவாசிங்கள். நிச்சயமாகவே இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் எல்லோருமே தேவனுடைய சர்வ ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த உலகத்தில் நம்மளுக்கு என்னென்ன போராட்டம் இருக்குதுன்னு நம்ம இந்த வார்த்தையின்படி தெரிந்திருப்போம். நிச்சயமாகவே நீங்கள் ஜெபிக்கும்போது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதவைகளை சுட்டெறிங்கள். உங்கள் ஜெபம் தேவ சமூகத்தில் போய் சேரும். நிச்சயமாகவே பதில் வரும். கண்டிப்பாகவே பதில் வரும். விசுவாசிங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருக செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.